ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஸ்ட்ரீம் சொல்ல வந்துட்டேன் சாரி. வெல்கம் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஃப்ளாப்பி போர்டோட பார்ட் 6 பார்ப்போம். அண்ட் என்ன பண்ண போகிறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நான் டாஸ்க் சொல்லிடுறேன் பிஃபோர் டூயிங் எனி திங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோர் சிஸ்டம் பண்ண போகிறோம். ஸ்கோர் சிஸ்டம் வந்து சாரி, அதாவது சேவ்டு ஃபைல் பண்ண போகிறோம். என்னென்னா இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஸ்கோர் எப்படி பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். லைக் யூனோ நம்ம வந்து ஜம்ப் பண்ண அந்த சர்டன் கேமோட ஸ்கோர் மட்டும் காட்டுச்சு. இப்போ வந்து ஹை ஸ்கோர் வந்து காட்டணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹை ஸ்கோர் காட்டணும்னா சேவ்ட் ஃபைல் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து கேம் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ஹை ஸ்கோர் டெலிட் ஆகக்கூடாது. கரெக்டாக? இப்போ நம்ம வந்து கேம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஹை ஸ்கோர் டெலிட் ஆகக்கூடாது. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இங்கே சிறப்பு பிரிண்ட் இருக்கு. ஓகே, ஸோ வந்து ஸ்கோர் வரைக்கும் பண்ணி நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. என்ன பண்ணணும், மேலே ஜீரோ கட்டுதா? ஸோ ஒரு ஸ்கோர் சிஸ்டம் இங்கே வருது. 1 2 செத்துட்ட ஒன்று வருதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோ ரீஸ்டார்ட் ஆகுதா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆ இங்கே ஒரு டெக்ஸ்ட்டுன்னு வருதா இந்த இடத்துல? ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து வரக்கூடாது. பட் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன வரணும்னா, நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த சேவ்ட் ஃபைலை சேவ் பண்ணுறோம்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்கோர் வந்து இங்கே ஜீரோன்னு காட்டுற ஸ்கோரை வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும்போது வந்து அதான் எந்த ஸ்கோர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த இதை வந்து இங்கே போடணும். ஹை ஸ்கோர் வந்து இதுதான் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அன்ரியல் என்ஜினோட சேவ்டு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபைல் வந்து கேமில் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைல்குள்ளே வந்து இந்த ஸ்கோர் சிஸ்டத்தை நம்ம போட போகிறோம். அதான் அன்ரியல் என்ஜினோட. அதாவது நீங்கள் நார்மலாக வந்து இதை நான் வந்து லீகலாக சொல்லக்கூடாது, பட் வந்து இருந்தாலும் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒன்று ரிப்போர்ட் அடிக்காதீங்க இதை சொன்னதுக்காக. எஜுகேஷனல் பர்பஸ் சொல்லி. ஓகே, ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து கேம் வந்து சீட் இன்ஜின் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீட் இன்ஜினில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூரோ ட்ரக் விளையாடுங்க, நிறைய பேர் வந்து சீட் இன்ஜின் போட்டு தான் விளையாடுறீங்க. அதனால் சொல்கிறேன். ஏன்னா காசு வந்து சீக்கிரமாக எடுக்கணும், லெவல் சீக்கிரமாக ஏற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, போவீங்க, ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணீங்க, அதை என்ன பண்ணணும்னா சேவ்டு ஃபைலில் வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி அந்த வேல்யூவை மாற்றும். ஸோ வந்து ஒரு வேல்யூவாக மாற்ற முடியும், அதை சேவ்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் கேம்ஸ் வந்து இந்த சேவ் ஃபைல் வந்து பிசியில் இருந்து லோக்கலில் சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. க்ளவுடில் தான் சேவ் ஆகிருக்கும் உங்களோட சர்வரில். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேம்ஸ் லைக் கென்ஷன் இம்பேக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் தான் உங்களால் விளாட முடியும். பட் ஆஃப்லைன் கேம்ஸ் வந்து வராது. கென்ஷன் இம்பேக்டோட சேவ்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா சர்வர்லேயே இருக்கும். சர்வர்லேயே ஆக்சஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் வந்து அந்த கேம் இன்னும் கிராக் பண்ணல. ஐ மீன் கிராக் பண்ணிட்டாங்க, ஹேக்கெலாம் இருக்குது. ஆனால் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி வெளில போட்டுருவாங்க உங்களை. தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கண்டிப்பாக ஹேக்கர் கிடையவே கிடையாது. இந்த பப்ஜி இதில் வரது மாதிரிலாம் ஹேக்லாம் கிடையவே கிடையாது. கென்ஷன் இம்பேக்ட் அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கென்ஷன் இம்பேக்டில் மட்டும் வர மாட்டேங்குது. எனக்கு வந்து எப்படி பண்ணுறது, கிரைண்ட் அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே உட்காந்தம்மா உள்ளே ஏறி உட்காந்தம்மா, ஸோ அப்படியே அப்படியே பறந்து போகும்போதே பக்கத்தில் எல்லாம் செத்துடணும். அந்த மாதிரி செத்துடணும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிக்கப் ஆடணும். அந்த மாதிரி சொல்லணும் அப்படி போகணும். நான் பொறுமையாக கூட போய் பிக்கப் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக செத்துடணும். டேரெக்டாக 1 மில்லியன் ஹெச்பி மாரி அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு கனவு இருக்குது. பட் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி போவானா. ஸோ வந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் சிஸ்டம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஓகே, அதுதான் நம்மளோட இது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ பிரிண்ட்ஸ்ன்னு இருக்கா, எங்கே ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் போயிட்டு இதில் வந்து ஆல் கிளாஸஸ் போயிட்டு சேவ்டு கேம்னு போட்டிங்கன்னா வரும். வந்துச்சா? வெயிட் பண்ணுங்க. ஓ டி போட்டேனா, சாரி, சேவ் கேம் போட்டேனா, அது இருக்கா. இதுதான் வந்து ஓப்பன் பண்ணுவோம். செலக்ட் வந்துருச்சா? இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்? ஹை ஸ்கோர் சேவ். ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இங்கே புது வேரியபிள் போட்டு சேவ் ஸ்கோர் போட்டு வேல்யூபிள் டைப் பூலியன் கிடையாது, இன்டீஜரில் மாற்றணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதனால தான் இன்டீஜர் வந்து தான் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ வந்து இதை போட்டுட்டு இதை வந்து கம்பைல் பண்ணுறோம். ஓகேவா, கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்ல இதை க்ளோஸ் பண்ணுறோம். சிக்கன் ப்ளூ பிரிண்ட்டுங்க இருக்குது, நான் கேசி ப்ளூ பிரிண்ட். ஓகே, இங்கே போயிட்டு ஈவன் பிகின் பிள்ளை இங்கே வச்சுருக்கிறேன். இது ஒரு ஈவன் பிகின் பிள்ளை.
ரொம்ப தள்ளிட்டேனா? ஆமாம், ரொம்ப தள்ளி வச்சுருக்கேன். ஓகே, ஓரளவுக்கு இந்த அளவில் வைப்போம். ஓகே, என்ன பண்ணா நீங்கள் இந்த புதுசு ஒன்று இழுத்து டஸ் சேவ் கேம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி போடணும். என்னென்னா சேவ் கேம்னா என்னென்னா அந்த சேவ்டு ஃபைல் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்லாட் நேமுக்கு வந்து நம்ம என்ன ப்ளூ பிரிண்ட் போட்டோமோ அந்த இது போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நான் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா இதை வந்து இழுத்து போட்டு எனக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறேன்னா இஃப் வந்து பிரான்ச் எடுக்கணும் இந்த இடத்துல இருந்து. இஃப் போட்டு இஃப் பிரான்ச் வந்து போட்டு இது கீழே வந்து இந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து கண்டிஷனில் இருக்கணும். ஓகேவா? இது கீழே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கிரியேட் சேவ் கேம் அவுட் ஆப்ஜெக்ட் இருக்கா? ஓகே, போட்டாச்சு. இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கமெண்ட்னு கொடுப்போம், ஞாபகம் இருக்கா? அதாவது இது என்னது, கோலன் கொடுக்குறது, இல்லைன்னா ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் வைக்கிறது, ஆஷ் போடுறதுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. சும்மாலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு எல்லாம் இல்லை கமெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. கமெண்ட் எல்லாமே இருக்குது, ஆனால் கமெண்ட் எப்படி கொடுக்குறதா மறந்துட்டேன். அது ஒரு அது ஒரு பாருங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கமெண்ட் செக்ஷன் கொடுத்தா அந்த இடத்துல வந்துடும். எல்லாம் வந்து என்னது இன்க்ரீஸ் ஸ்கோர் இருக்குதா, இது வந்து என்ன பண்ணால் ஸ்கோர் இன்க்ரிமெண்ட்னு பண்ணோம். ஸ்பெல்லிங் தப்பா கரெக்டானு தெரியாது, இருக்கிற ஸ்பெல்லிங் போட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுக்கு. ஓகே, அந்த மாதிரிலாம் போடலாம். ஸோ இது வந்து சின்ன கேம், அதனால் வந்து ஒரு பெரிய இது கிடையாது. பட் பெரிய பெரிய கேம்லாம் போகும்போது கமெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போதும் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு கம்பெனியில் போகும்போது வந்து இந்த இடத்துல வந்து கமெண்ட் இப்படி கொடுத்து இந்த 4 இருக்கா 3 ஃபைலுக்கு இது கொடுத்துட்டு இதனால் இதுதான் வந்து சேவ் கேமோட இது சேவ் கேம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து இங்கே இவ்வளோ தான் பார்க்குறீங்க, சரியா? ஒரு பெரிய இன்சைனான ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும். இருங்க காட்டுறேன். இன்சைன் அண்டர் லெஜண்ட் 5. ஓகே, இருங்க அப்படியே பார்க்குறேன். பெரிய பெரிய கேம்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரு இந்த இருக்கா, இந்த பிக்சர்லாம் பாருங்க. இந்த மாதிரிலாம் ப்ளூ பிரிண்ட் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும் ப்ளூ பிரிண்ட். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களால் பார்க்க முடியுமா? கமெண்ட் படம் பார்க்க முடியும். வேறு எப்படி வச்சுருக்கான் பாருங்க. ஐயாப்பா, இந்த மாதிரி எப்படி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ப்ளூ பிரிண்ட். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். ஒரு 2 நிமிஷம் மிஞ்சி போனால் பார்த்தா முடிச்சேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் போட்டுருக்காங்க தெரியுதா? இந்த பாக்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக போடணும். பழகிக்கோங்க. சின்ன சின்னதாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பழகிக்கோங்க. நான் இப்போ வந்து கமெண்ட் போடலை மேக்ஸிமம், பட் போட்டால் பெஸ்ட்டு. பழகிறது நல்லது தான். இல்லைனா நானே கூட போட்டு கூட பண்ணிடுறேன். ஆனால் கொஞ்சம் வீடியோ இழுக்கும். அது வந்து அதனால தான் போடுறதில்ல. இல்லைனாலும் போட மாட்டேன், வேறு விஷயம். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன பண்ணணும், இஃப் போட்டோமா டஸ் சேவ் கேம் எக்ஸிஸ்ட் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகிருந்தா இது வந்து போகும், சரியா? அடுத்த பிரான்ச் இஃப் போகும். இஃப் போயிட்டு ரிட்டர்ன் வேல்யூ வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது போகும் அடுத்து சொல்லுன்ட்டு. இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா சேவ் கேம் கிரியேட் பண்ணும். இது என்ன மேம் போட்டோம், ஹை ஸ்கோர் சேவ் தானே வச்சுருந்தேன். ஹை ஸ்கோர் சேவ் போடுறோமா? நைஸ். இதை வந்து கிழத்தனா சேவ் கேம் டு ஸ்லாட். இங்கே வந்து ஸ்லாட் 1 புரியுதா? இப்போ இந்த இடத்துல என் ஸ்லாட் 1 கொடுத்தோம், இந்த இடத்துல ஸ்லாட் 1 கொடுத்தோன்ட்டு ஸ்லாட் 1ல் அதாவது கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாட் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு 10 கேம் கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக விளையாடி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஸ்லாட்ஸ்ன்னு இருக்கும். ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3ன்னு இருக்கும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்லாட் தான் வந்து இந்த ஸ்லாட்டு. இங்கே வந்து நினச்சிருக்கேன், என்னடா இவனுக்கு 3 சேவ் தான் தராங்க, 4 சேவ் தான் தராங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது நம்ம எத்தனை சேவ் வேணால் கொடுத்துக்கலாம். பட் வந்து அது வந்து யூசரோட இது, கேம் கிரியேட் பண்ண டெவலப்பரோட இது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் வந்து அந்த ஸ்லாட் 1, ஸ்லாட் 2 இருக்குல்ல, அது இதுதான். ஸோ யாரும் வந்து பெரிய நிறைய ஸ்லாட்லாம் வைக்காதீங்க. ஆப்டிமைஸாக இருக்கிறது தான் கம்மி பண்ணி வைப்பாங்க மேக்ஸிமம். பட் இந்த பாருங்க, இந்த மாதிரி ஸ்லாட் 1 இருக்கா? இப்போ ஜிடிஏலாம் விளாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜிடிஏ என்ன கேம் சொல்லலாம், சாண்ட்ரேஸ் விளாட்டிங்கன்னா சாண்ட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 சேவ்டு ஃபைல் கூட நம்ம படிக்கலாம் லைனாக. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஸ்லாட் தான் யூஸ் பண்ணுவோம்.
ஸ்லாட் 1 இருக்கா? அப்போ வந்து என்ன சொன்னேன்னா, ஸ்லாட் 1ல ஒரு கேம் ஃபைல் இருக்கும்போது, இது வந்து ரீடுன்னு தனியா இருக்கும். இது வந்து நம்ம ஒண்ணு தான் பண்றோம். ஸோ வந்து தேவையில்ல. ஒரே சேவ் கேம் தான் கேம் கன்டின்யூ கொடுத்தா முடிஞ்சுச்சு. ஆனா வந்து ஒரு 4, 5 ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா, இந்த ஸ்லாட்டோட ஃபைல் அதாவது டேட்டாபேஸ் வந்து இந்த இடத்துல வச்சு, அந்த ஸ்லாட் அதாவது இந்த டேட்டாபேஸ்ல சேவ் கேம் இருந்துச்சுன்னா, ட்ரூவா இருந்துச்சுன்னா வந்து எந்த அந்த ஸ்லாட்ல வந்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு, அந்த கேம் ஃபைல வந்து லோட் பண்ணி பண்ற மாரி இருக்கும். அதே மாதிரி இல்லைன்னா வந்து அந்த ஸ்லாட்ல வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா இந்த சேவ் கேம் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். சொன்னோம் ஒரு பட் நம்ம வந்து சேவ் பாயிண்ட் வைக்கும்போது வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம். அது வந்து பெரிய பெரிய கேம் செய்யும்போது உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ ஃபார் நாவ் இதுதான். ஓகே, கேம் ஃபைல் ஒன்று கொடுத்தாச்சா? இப்போ வந்து இப்போ வந்து ட்ரூ வந்து இருந்துச்சு அப்படியாவது இருந்தது அப்படின்னா லோட் கேம் ஃப்ரம் ஸ்லாட் இருக்கா? இது ஸ்லாட் 1 முடிஞ்சு. ஓகேவா? நைஸா? இந்த ஸ்லாட்டுக்கு 1 கொடுத்துடணும். அவ்வளோதான் முடிஞ்சு. இதை ட்ரையில் தொட்ட முடிஞ்சு. எஸ், இது வந்து என்ன பண்ணா ஹை ஸ்கோர் சேவ். அது என்னன்னா இந்த இது வந்து என்னன்னா அந்த வேல்யூ வந்து ஹை ஸ்கோர் சேவ்ல வந்து போகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இது ஸ்மாலில் போடும். சரி ஓகே. இது வந்து என்ன பண்ணுறேன்னா பூலியனில் ஹை ஸ்கோர் சேவ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே ஒரு வேரியபிளை வந்து டெவலப் பண்ணுறோம். இதை வந்து இன்னொன்று எப்படி பண்ணுவாங்கன்னா இது இருக்கா? ஓகே, இது வந்து எப்படி வருதுன்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். சரியா? இப்படி பண்ண வேணாம் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சாரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரமோட் டு வேரியபிள் இருக்கா? இப்படி கொடுத்தா இங்கே ஒன்று வருதா? அது ஹை ஸ்கோர் சேவ்னு இருக்கா? இதை வந்து நீங்கள் பேர் மாற்றி ஹை ஸ்கோர் சேவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாங்க பண்ணுறாங்க. கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்போம். சேவ் பண்ணுறதே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுதுன்ட்டு. தெரியுதா உங்களுக்கு? சும்மாலாம் கிடையாது. நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாமே கஷ்டம் தான். கற்றுக்கினா ஈஸி தான் கண்டிப்பாக. அதை வந்து நான் தப்புலாம் இது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுற கூட ஒரு ஐடியாவே இருக்காது. ஏன்னா இது எல்லாமே வந்து க்ரியேட்டிவிட்டி பேஸ்டு கண்டென்ட்டு. ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு நடுவில். லைட்டாக ஓட்டிக்கோங்க வேணாண்ணா. ரொம்ப பேசிகிட்டு இருக்க பாரு. ஓகே, இப்போ வந்து என்னன்னா இது வந்து வந்துடுச்சா? இப்போ இதை தூக்கி இப்படி வச்சுட்டு இந்த கேம் வந்து இங்கே வரணும். சரியா? அதாவது அந்த இது உங்களுக்கு தெரிய சீக்வன்ஸ் இதை வந்து இங்கே போய் எடுத்து விட்டுறணும். அதே மாதிரி ஐயோ இதை தள்ள விடாது போல இருக்கே. அதே மாதிரி இதை தூக்கிட்டு போய் இங்கே சேவ் பண்ணி வச்சிடணும். ஓகே, இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. இருங்க, எனக்கு வந்து இந்த ஆர்கனைஸ்டெல்லாம் கொஞ்சம் பார்க்க கடுப்பாக இருக்கும். அதனால் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஏய் ஃபஸ்ட்டு பண்ணுறீடா டேய். இப்போ வந்துச்சா? இப்போ இது ஃபுல்லாக கொடுத்துட்டு லைட்டாக கீழே எடுத்துகிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது லைட்டாக படி. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா அதாவது ஈவெண்ட் பிகின் பிளேன் இருக்குல்ல, அதாவது கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்து பிளேனு கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கேம் ரன் ஆகி ஃபஸ்ட் இன்புட்டு அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கேம் ஃபெயில் இருக்கா அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா, அதாவது ஏற்கனவே கேம் ஃபெயில் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். என்ன ஸ்லாட்னா ஸ்லாட் 1ல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். சரியா? யூசர் இண்டெக்ஸ் வந்து அதை வந்து பெரிய விஷயம், அது அப்படியே இருக்கட்டும். யூசர் இண்டெக்ஸ்னால் என்னது? The platform user index that identify that the user doing the saving ignores on some platform. அது என்ன எனக்கு தெரியல. அதை நான் வந்து இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ வந்து அதுக்கு வந்து கவனிச்சேரிங்க. இப்போ என்னன்னா ஸ்லாட் 1ல் இருக்கா அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறேன்னா இது ரிட்டர்ன் வேல்யூ தெரியல ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கணக்கில் அதை வந்து இன்ஃபரன்ஸில் போட்டு ஒரு வேளை இல்லை அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஹைஸ்கோர் ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல அதில் போயிட்டு கேம் வந்து சேவ் பண்ணுறோம். அந்த இதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இவங்க சேவ் கேம் டு ஸ்லாட் இருக்கா அதை வந்து போட்டு 1ல் சேவ் ஆகிடும். சரியா? இதோட மறந்துடுறேன் அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்து அது மாதிரி இருக்குது ஏற்கனவே இருக்குது சேவ் ஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த சேவ் ஃபைல் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்லாட் 1ல் சேவ் ஆகி ஸ்லாட் 1ல் சேவ் ஆகி அது வந்து கேஸ்ட் ஹை ஸ்கோர், அது இந்த ஹை ஸ்கோர் இருக்குல்ல அந்த ப்ளூ பிரிண்ட் பண்ணால அந்த ஹை ஸ்கோர் போய் அங்கேருந்து கேஸ்ட் பண்ணி
ஐ ஸ்கோர் வந்து செட் பண்ணும். புது ஐ ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் இருந்துச்சுல இதில் வியூ போர்ட்டில் வச்சுருந்தால அது ஐ ஸ்கோர் டெக்ஸ்ட்னு இருந்துச்சு. அதை வந்து மாற்றி அப்புறம் வந்து இதை போகும், அடுத்து வந்து ரன் ஆகும். ஆட் வியூ போட்டுருக்கா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம சேவ்ட் ஃபைல்னு வைப்போம். இதை வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, கமெண்ட் போட்டு உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், வைக்கலனாலும் வைக்காமல் போகலாம், அது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். எதுவுமே எல்லாமே பர்சனல் விஷயம் தான். உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே, அவ்வளோதான். ஓகே ஓகே ரெடி பாருங்க. இந்த சின்ன கேமுக்கு ஃப்ளாப்பி போர்டுக்கு இவ்வளோ பெரிய பிளிபுரம் போகுது. பெரிய பெரிய கேம்னா நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகே, கம்பைல் பண்ணுறோம். அடுத்து ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே வந்து ஹை ஸ்கோர் வச்சுருப்பாங்களா, இப்போ வந்து 10 தான் என்னோட ஹை ஸ்கோர்னா, நான் வந்து 11 அடிச்சேன்னா எனக்கு 11 அப்டேட் ஆகணும், சரியா? அதே மாதிரி அடித்ததுக்கான இது ரெஃபரன்ஸும் வந்து அங்கே வரணும். ஸோ அது எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இங்கேருந்து வருது. ஓகே, அதாவது எப்போ செத்தாலும் இதான சாகர ஈவெண்ட்டு. ஆமாம், இதான் சாவர ஈவெண்ட்டு. இதை வந்து எப்போ செத்தாலும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடறோம் நம்ம அடுத்ததுக்கு. இது எல்லாமே வியூ போர்ட்டில் வரும். இதெல்லாமே அந்த இது வருதுல்ல, வேல்யூஸ் வந்து செட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இதில் வருது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்கோர் வந்து எச் ஸ்கோர் கொடுக்கணும். எச் ஸ்கோர் கொடுத்தா இந்த ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் தானே, கிரேட்டர் தானே, கிரேட்டர், ஆமாம், கிரேட்டர் தேன் போட்டு ஹை ஸ்கோர் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, 8 கொடுத்துட்டு ஓகே, இது வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது வந்து ஒரு இது இருக்குது, அது ஏதோ ஒரு இது இருக்குமே. ஓகே, இதை வந்து நம்ம வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணோம்ல, அது கெட் சேவ் ஸ்கோர் தான் ஓகே வந்துருச்சா. இங்கேருந்து இதுக்கு போகணும், ஏன்னா ரெண்டு வேறு வேல்யூ டேட்டா டைப்பு. ஓகேவா, இது வந்து ரெஃபரன்ஸு, ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இது வந்து தான் வந்து ஆக்சுவல் வேல்யூ, இன்டீஜர். ஓகேவா, அதனால தான் இப்படி பண்ணுறோம். இந்த சேவ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும்னு நினைக்கிறேன். இருக்கிறேன் இதுதானே, இங்கே வச்சுருக்கோமா சேவ் ஸ்கோரு. இந்த சேவ் ஸ்கோர் தான் வந்து இங்கே வருது. கேஸ்ட் அதாவது ஐ ஸ்கோர் ரெஃபரன்ஸ் வச்சு சேவ் ஸ்கோர் எடுக்கிறோம். இது வந்து என்ன பண்ண போட்டு, இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பிரான்ச் போட்டு, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை போட்டு இதை கொஞ்சம் தள்ளிட்டு வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி வச்சிடும். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணோம்னா திருப்பி ஹை ஸ்கோர் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். 8 ஹை ஸ்கோர் கொடுத்துட்டு செட்டு சேவ் ஸ்கோர். எப்பாடி நிறைய வருதுப்பா, நேற்று நிறைய வருதியா எவ்வா. சேவ் கேம் ஸ்லாட் இருக்கா, இதை கொடுத்துட்டு இது அந்த ட்ரூவாக இருந்ததுன்னா வந்து இங்கே செட் ஆகணும், சரியா? செட் ஆக்கிட்டு நான் வந்து பண்ணிட்டு சொல்கிறேன் ஒன்று நெக்ஸ்ட் டைம், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபால்ஸாக இருந்தால் வந்து என்ன, ட்ரூவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு வரும்ல. இது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தா கொஞ்சம் தள்ளி வைப்போம், அப்போ தான் வந்து இதை தூக்கி நடுவில் வைக்க முடியும். ஓகே, இது என்ன, ஓ இது வந்து இதுக்கு வரலையா, ட்ரூனா இங்கே, ஃபால்ஸ்னா இங்கே. ஓகே நைஸ். இது வந்து என்ன கான்செப்ட்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஹை ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தான் நீங்கள் பார்க்குறோமா இந்த இடத்துல. ஒருவேளை வந்து கிரேட்டர் தேன், அதாவது நான் வந்து ஹை ஸ்கோரோட அதிகமாக எடுத்துட்டேன் அப்படின்னா செட்டு ஸ்கோர், அதாவது ஸ்கோர் வந்து இங்கே செட் ஆகும் பார்த்தீங்களா,
அதில் போய் வச்சு ஸ்கோரை வந்து கெட் பண்ணி ஏன் இது ஏன் ஒரு தடவை இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று இருக்கும், சேவ் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும். சரியா? என்னன்னா கெட் பண்ணி இது வந்து என்னன்னா செட் வேல்யூ டு சேவ் ஸ்கோர்னு இருக்கா. இது என்னன்னா அந்த இன்னொரு ப்ளூ பிரிண்டோடக்கு சேவ் பண்ணுறதுக்கு, அதாவது ரெண்டாவது தனியாக ஒரு காம்பனண்ட் வச்சாலும் இந்த இடத்துல ஐ ஸ்கோர்ன்ட்டு டேரெக்டாக இந்த ஸ்கோரை போய் அதை பண்ண முடியாது. சரியா? இந்த ஸ்கோரை வந்து இதில் இருக்க ஸ்கோர் கெட் பண்ணி, அதாவது கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட்லேருந்து இதை கேட் பண்ணி இதில் இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த கேஸ்ட்டுக்கு பண்ணணும், செட் பண்ணணும். அதை இந்த செட் வந்து எதுக்குன்னா இந்த இதில் இருக்க சேவ் ஸ்கோருக்கு. புரியுதா? இந்த ஸ்கோர் வந்து இதோடது, அது வந்து இந்த செட்டு வந்து இதோடது. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த செட்டு வச்சு ஹை ஸ்கோர் வந்து டார்கெட்டு. சரியா? அதாவது இந்த வேல்யூ வந்து எதில் போய் சேவ் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்கா. இது ஹை ஸ்கோரிங்க, இது வந்து டார்கெட் எப்படி வச்சுக்கிறது. சரியா? அடுத்த லைனில் இங்கே வரும்போது என்ன ஆகுனா ஸ்லாட் 1 சரி வந்தால் ஸ்லாட் 1 கொடுக்கலாம், சேவ் ஆகுது. என்னன்னா அடுத்து வந்து சேவ் கேம் ஆப்ஜெக்ட்னு இருக்கா. என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து இதில் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த வேல்யூ வந்து இதில் போய் சேவ் ஆகிடும். அவ்வளோதான். சேவ் ஆகிட்ட பிறகு அடுத்த அதோட வேலை என்னவோ அது எல்லாமே இங்கே கண்டினியூ வந்துடும். ஏன் வந்து இதை முன்னாடி போடுறோம் அப்படின்னா, அதை இந்த இதுக்கு முன்னாடி போடுறோம் அப்படின்னா, நான் செத்த உடனே வந்து இது போயிட்டு கெட் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு உடனே ஐ ஸ்கோர் அப்டேட் ஆகணும். நான் போயிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்கோர் வந்து 12, ஆனால் நீங்கள் லாஸ்ட் எடுத்த ஐ ஸ்கோர் வந்து 11, அந்த மாதிரி வந்து காட்டக்கூடாது. நான் வந்து 12 எடுத்தேன்னா 12 காட்டிட்டோம், இல்லை 15 எடுத்தேன்னா 15 தான் ஐ ஸ்கோர்னு காட்டணும். புரியுது? அதாவது அதிகமாகும் போது, கம்மியாகும் போது நோ இஷ்யூஸ். இது வந்து இப்படி போகாது. டேரெக்டாக இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிடுதா, டேரெக்டாக இங்கே போய் கண்டினியூ ஆகிடும். பட் ட்ரூ இருந்தால் வந்து வேல்யூ உடனே அப்டேட் ஆகி புது இதுக்கு வந்து வந்துடும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்னன்னா என்னத்தையும் ஒன்று பெருசாக மிஸ் பண்ணுறணும். என்னமோ ஒன்று பெருசாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கேம்ஸ் இது ஒரு இங்கே தானே வருது. என்னன்னா இப்போ வந்து இங்கே வந்து எவ்வளோ தூரம் எடுத்து வச்சிருக்கேன் நான் இதை. ஓகே, என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேவ் ஆகும் பார்த்தீங்களா. சேவ் ஆகும்போது வந்து அது எந்த ஸ்லாட்டில் போய் சேவ் ஆகும், அதாவது எந்த ரெஃபரன்ஸில் போய் சேவ் ஆகும். ரிட்டன் வந்து நம்ம இங்கே டேரெக்டாக போட்டோம், அதை நம்ம வந்து அங்கே இதில் போடலை. சரி, இது என்ன பண்ணுறோன்னா ஹை ஸ்கோர் சேவ் இருக்கா, செட்டு கொடுத்துட்டு இந்த ஹை ஸ்கோர் வந்து இங்கே வந்துடணும், இது வந்து இங்கே போயிடணும். போயிட்டு எக்ஸிக்யூஷன் லைன் வந்து இங்கே வரணும், இந்த லைனுக்கும் போயிட்டு அப்புறம் இந்த லைனுக்கு வரணும். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா சேவ் இல்லை, அதாவது சேவ்ட் ஃபைல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னன்னா புதுசாக ஒரு சேவ் ஃபைல் கிரியேட் ஆகும். அதாவது கேம் வந்து சேவ் வந்து கிரியேட் ஆகும் அந்த ஸ்லாட் 1ல். ஆனால் எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இங்கே கொடுக்கணும் செட் ஹை ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட்டில் நடக்குது, அந்த ஹை ஸ்கோர் இதில் நடக்கலை. இதில் நடந்தால் வேறு. இங்கே அது ஈவன் கிராஃபி இந்த இடத்துல முன்னே காணும். வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். சாரி, இந்த வேரியபிளை வந்து சேவ் பண்ணுறா வேறு ப்ளூ பிரிண்ட் அப்படியே எப்போ தூக்கம் வருது, மத்தியானம் சாப்பிட்டு பயங்கரமாக தூக்கம் வருது எனக்கு, அதனால் அதை கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதனால் பிளேயரோட வேல்யூ வந்து சேவ் ஆகிடும். ஸோ வந்து இதை நம்ம பண்ணலை அப்படின்னும் போது வந்து இந்த இடத்துல எரர் மெசேஜ் வரும் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால. சேவ் ஃபைல் இல்லை, எங்களுக்கு வந்து செட் ஆகலை ஹை ஸ்கோரில், அப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து வரும். ஸோ அது வந்து இருக்கணும். ஓகேவா? ஓகே, என்ன பண்ணணும்னா கேம் ஓவர் ஹெட் இருக்கா, இது வந்து கம்பேர் கொடுத்துரும். இந்த இடத்துல இது இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இஸ் அ வேரியபிள். ஓகேவா? ஏன் வந்து இதை வந்து இங்கே வேரியபிள் கொடுக்குறோம், எப்போ தூக்கம் செம்மையாக வருது. இந்த வந்து டெக்ஸ்டே வந்து இஸ் வேரியபிள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து மாறும் ஹை ஸ்கோர். அப்போ தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து ஒரு வேல்யூ வந்து போட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் அப்படின்னு இருக்கிறோம். சரியா? நேம் வந்து ஹை ஸ்கோர் இருக்கிறோம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமு. ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட் போயிட்டு இங்கே வந்து செட்டு இங்கே வச்சுருக்கேன், இது இல்லை, இதோ இருக்கே, இது இருக்கா, இந்த இடத்துல இந்த ஹட் இது இருக்கா, இது என்ன பண்ணுறோன்னா
கேட்டு ஹை ஸ்கோர் இது வந்து எழுது செட்டு டெக்ஸ்ட் செட் டெக்ஸ்ட் எப்படி கொஞ்சம் நிறைய வருதுல்ல, குழம்பிக்காதீங்க, பொறுமையாக தான் பண்ணுறேன். இந்த இது வந்து எக்ஸிகியூஷன் லைன் இங்கே வரணும். ஒன்று அப்புறம் இந்த எக்ஸிகியூஷன் லைன் இங்கே போகணும். ஓகே, ஒரு லைன் ரெடி ஆயிடுச்சா? இந்த இடத்துல நிறைய இருக்குது, கரெக்டு தான், நிறைய தான் இருக்குது, குழம்பிக்காதீங்க, சொல்கிறேன். ஹை ஸ்கோர் கெட்டு நம்மனா செட்டு ஹை ஸ்கோர் வேரியபிளுங்க இருக்குது. செட் ஹை ஸ்கோர் வேல்யூ தானே இங்கே வரல. சேவ் ஸ்கோர் கெட்டு அது வந்துருச்சு, சாரி மை பேட். ஐயோ, இந்த கொஞ்ச இடத்துல எனக்கே குழம்புது. இதுதான் சொல்கிறது, இங்கே படிச்சுட்டு வந்து வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த புது டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது இந்த இதுதானது, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் லைட்டாக குழம்பு எனக்கு குழம்பு. ஓகே, ஸோ வந்து இருங்க, எக்ஸிகியூஷன் லைன் இங்கே மாற்றிடுறேன். முதல்ல மாற்றிட்டு இந்த எக்ஸிகியூஷன் லைன் வந்து இங்கே வந்து இது வந்து இங்கே போகணும். ஐயோ, இதை கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிடும். ஆமாம், ஓகே, இப்போ புரியுது. இங்கே தான் இங்கே வைக்கணும். ஓகேவா? இந்த இது வந்து அதாவது இந்த இது இருக்குல்ல, ஸ்கோரு இன்டிஜர்னு போட்டுக்கலாம்ல, இதை வந்து இங்கே வைக்கணும். ஓகே, முடிஞ்சு. இதை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு எரர் வருதா? ஐயோ, எரர் வந்துருச்சே. என்ன எரர் வருது? அசோசியேட் வித் ஹை ஸ்கோர் குட் நாட் பி ஃபவுண்டு. ஐயோ, இந்த ஹை ஸ்கோரை நம்ம எதிலிருந்து இழுத்து போட்டோம்? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்குது. என்ன கையறது? இது வந்து என்னன்னா, திஸ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டட் வித் ஹை ஸ்கோர் குட் நாட் பி ஃபவுண்ட் இன் இந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து இல்லை அப்படின்னு வருது. ஹை ஸ்கோர் சேவ் ஆகுது. ஆனால் ஆமாம், ஹை ஸ்கோர் இல்லை, சாரி, ஹை ஸ்கோர் சேவ். செட்டில் கெட்டா ஹை ஸ்கோர் செட்டா செட்டு ஹை ஸ்கோர் சேவ் மட்டும் போடும். ஏய், அட போங்கடி, இதுதானது இது வராதா? ஐயோ, என்ன செய்யறீங்களா, என்ன செய்யறீங்களா? ஓகே, கெட்டு ஹை ஸ்கோர் இதுவா? கெட்ட ஹை ஸ்கோர் தான், கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஹை ஸ்கோர் தான் வந்திருக்கு. வீடியோ வச்சு பண்ணியாச்சு, ஹை ஸ்கோர் தான் போட்டிருக்கேன். எரர் இதில் நான் கேட்குறோம், இதை தூக்கி இங்கே போடுறோம். டேரெக்டாக போய் டார்கெட் வருதா? செட் டெக்ஸ்ட் தானே அது, டேரெக்டாக போய் டார்கெட்டில் உட்காருது. ஓகே, எக்ஸிகியூஷன் லைன் வந்து மாற்றியாச்சு. ஹை ஸ்கோர் சேவ் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், சேவ் ஸ்கோர் வேரியபிள் பண்ணுறோம், அது தமிழ் டெக்ஸ்ட்டில் போடுறோம். கம்பைல் கொடுத்தானே
எரர் கூடாதே, எரர் வருது. ஹை ஸ்கோரு. அடடா, என்ன எரர் இது? ஏன் வருது இந்த எரரு? ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம். மேலே ஏதாவது கொடுக்கலையா? ப்ராப்ளம் சால்விங்க பண்ணுற பார்த்தீங்களா நான் இங்கேயே? ஹை ஸ்கோர் சேவ் தான் இருக்குது இங்கேயும். ஒருவேளை இதுதான் ஹை ஸ்கோராக இருக்குமோ? வேற ஏதாவது இடத்துல ஹை ஸ்கோர் எங்கேயா வச்சிருக்கோமா? ஓ, இது வந்து இதுவா? டெக்ஸ்ட்ல வருமோ? கம்பைல் பண்ணலையா? ஓகே, இப்போ வந்துடும் நினைக்கிறேன். வந்துருச்சுல. கம்பைல் பண்ணல காய்ஸ், கம்பைல் பண்ணல. ஐயோ, 5 நிமிஷம் வேஸ்டா உட்காந்துருந்தனே. தயவு செஞ்சு கம்பைல் பண்ண எல்லாரும் கம்பைல், தயவு செஞ்சு கம்பைல் பண்றேன். எல்லாத்தையும் செக் பண்ணி ஆகும் நினைச்சேன். ஏதோ ஒன்று நம்ம எல்லாமே கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கு, என்னடா எரர் வருதேன்னு பார்த்து கம்பைல் பண்ணல. சேவ் ஆல் கொடுத்து சேவ் பண்ணி வச்சேன். சேவ் பண்ணியாச்சா? சேவ் ஆல்றதை கொடுத்துரும். கன்றாய புச்சாடா நீ. கம்பைல் பண்ண வேற வந்திருக்கா? கம்பைல் பண்ணலையே. அதாவது நேம் சேஞ்ச் பண்ணல guys, இந்த இடத்துல நேம் சேஞ்ச் பண்ணல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு, அதனால வரல. ஓகேவா? மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு. போகிறோமா? ஒரு 2 தடவை கிளடி பாருங்க. 1 2 2 3 4 4 இப்போ செத்துடுறோம். ஐஸ் ஸ்கோர் 4 வந்துருச்சா? இப்போ நான் எப்படி நான் எஸ்கேப் கொடுக்கணுமா? எஸ்கேப் கொடுத்தா வருது. ஓ, மொத்தமாக வெளியே வந்துடுது. செத்துறேன். 4 வந்துருச்சு. எப்படி எப்படி கரெக்டாக மாறுதா? ஓகே, நைஸ். மாறுதா? இப்போ வந்து நம்ம வந்து 5 கொடுக்குறோம், அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓ, 3 வந்து சாகக்கூடாது பார்த்துக்கோங்க. ஏன்னா கேம் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து சாகக்கூடாது இதில் முக்கியமாக. ஏன்னா வந்து செக் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு 4 வச்சிட்டேன்னா, ஐயோ என்னால் முடியலடா டேய். என்னை செக் பண்ண விடுறாங்களா பாருங்க. எதுவுமே சின்ன ஸ்கோர் வச்சு செக் பண்ணுங்க. பெரிய ஸ்கோர் 4 வரைக்கும் போவீங்க. ஒஸ்டடா. தூக்கம் வேற வருது, பயங்கரமாக தூக்கம் வருது. சாப்பிட்டு வந்தானா? என்ன இது தொட்டனா? தொட்ட மாதிரியே தெரியல. பரவாயில்ல, செத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே ஓகே. 2 3 4 5. ஐயோ, நம்ம இவர் இருப்பார்ல, அவர் வேற என்னது, ஜிவி முத்து. வெயில போவான். அப்படிதான். டேய் என்னடா பண்றீங்க? வஸ்து பண்ணீங்கடா டேய். ஐயே, ஓகே, கான்சன்ட்ரேட் பண்ணி விளாடும். நான் பண்ண ஃப்ளாப்பி கேம் கண்டிப்பாக எல்லாரும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிவே மாதிரி இருப்போமா? இந்த கேமில் எவன் 1000 எடுக்கிறானோ ஹை ஸ்கோரு, ஐயே 1000 யார் எடுக்கிறேன். இந்த கேம் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டேன். இப்படி பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பண்ணலான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பண்ணிடுவோம். சரியா? இந்த கேம் வந்து எவ்வளோக்கு விற்கலாம்? ஒரு அப்சைட் ஆயிடுச்சு. அப்பாடி, 5 ஸ்கோர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. தேங்க் காட். ஓகே, இந்த கேம் வந்து எப்படின்னா, யார் வந்து 1000 எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் கிவே. அதே மாதிரி தான் இல்லைப்பா என்கிட்ட. எப்படி இது வந்து சேவ் ஆகுது? நைஸ், நல்லா சேவ் ஆகுது. செக் பண்ணிட்டோம். ஐ ஸ்கோர் சேவ் ஆகுது, ஐ ஸ்கோர் அப்டேட் ஆகுது, அண்ட் வந்து புது ஐ ஸ்கோரும் அப்டேட் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் எதாவது கேஎஃப்சி ப்ளூ பிரிண்ட் போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இது வச்சுருந்தோம்ல, அதாவது இவ்வளோ தூரம் பண்ணோம்ல, அதை டிலேலாம் வச்சு கரெக்டாக பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. இருங்க, நான் நகர்த்திக்கிறேன் எல்லாத்தையும். ஒரு விஷயத்த எப்படிலாம் பண்ணி எப்படிலாம் நகர்த்த வேண்டியதாக இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா, நம்ம வந்து கீழே விழுந்து செத்தோம் பார்த்தீங்களா? அது சாகும்போது வந்து நம்ம வந்து செத்ததுக்கு ஒரு அனிமேஷன் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த அனிமேஷன் வந்து இப்போ வரல.
எவ்வளோ நேரம் இருக்குது வீடியோ? ரெக்கார்டிங் பண்ணிருந்தேன் 34 நிமிஷம் ஆயிடுச்சா. அதனால் இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது அடுத்த இது வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்போம், பார்ட் 7ல் பார்ப்போம். சரியா? என்னன்னா என்ன நான் பார்க்க போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுண்டு, சரியா? செத்ததுக்கு சவுண்டு, பறக்கிறதுக்கு சவுண்டு, அதை பண்ண போகிறோம். அப்புறம் வந்து மெயின் மெனியூ மேக்ஸிமம் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி அவுட்டு, சரியா? அப்போனா பார்ட் 6 இப்போ பண்ணோம், பார்ட் 7 ஒன்று, பார்ட் 8 ஒன்று இருக்கும். 8ஓட முடிஞ்சிடும், ஓகேவா? ஸோ வந்து எனக்கு மறக்காமல் பாருங்கள். அண்ட் வந்து அடுத்த இதில் நம்ம வந்து சவுண்டு வைப்போம், சரியா? சவுண்ட் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் சிஸ்டம் பண்ணுவோம். ரெண்டுமே ஒரே வீடியோவில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கேம் வந்து பேக்கிங் மட்டும்தான். அது பேக்கிங்னா என்னென்னா கேம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ஆப் ரெடி பண்ணிங்கன்னா ஆப் வந்து டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணுவீங்களா ஆப்பை, அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். கேமை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் தான். பேசாமல் வந்து 7 பார்ட்ஸோட முடிச்சுக்கலாமா? ஏன்னா அடுத்து ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் மற்ற ப்ராசஸ் இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். இது ஒன்றே மட்டும் பண்ணுறேன், என்னென்னா இந்த இதில் இருந்து இதுக்கு வந்து ஒரு போடுதில்ல, சரிண்ணா? நான் இப்போ செத்த உடனே வந்து எனக்கு என்ன ஆகுது, எங்கது இந்த செத்த உடனே என்ன ஆகுது, இது எனக்கு வந்து ஸ்கோர் போர்டு காட்டிடுது, கரெக்டாக? அந்த மாதிரி ஸ்கோர் போர்டு காட்டி. ஆனால் நான் வந்து சாகும்போது வந்து ஒரு அனிமேஷன் வச்சுருந்தேன், கோழி வந்து சாகிற மாதிரி. அந்த அனிமேஷன் வரல. ஸோ அந்த அனிமேஷன் என்ன பண்ணணும்னா டிலே, அதாவது இதுக்கப்புறம் ரன் ஆகுறது வந்து டிலே வைக்கணும். நல்லா நான் வச்சுக்கோங்க. இது வந்து சேவ் ஃபைல் தானே, கிரியேட் கேம். ஆக்சுவலாக சேவ் கூட வச்சிடலாம் போல இருக்கு இந்த இடத்துல. இதுக்கு அடுத்து கூட டிலே வைக்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரை வச்சு வைப்போம். ஆக்சுவலாக வைக்கலாம், ஆனால் என்னென்னா இதுக்கு ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டாக போதா. ஸோ வந்து பரவாயில்ல வைப்போம். டிலே, ஓகேவா? டிலே வந்து இங்கே வச்சுட்டு இது வந்து இங்கே கேஸ்ட் பண்ணுவோம், இதை வந்து அங்கே கேஸ்ட் பண்ணிடும், ஓகேவா? ஃபால்ஸாக இருந்தால் கேஸ்ட்டு, ஓகே கேஸ்ட் ஆகிடும். ஓகே நைஸ். இது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீகுரூப்பர் மாதிரி இருக்குது பாருங்களேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரீகுரூப்பர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், நல்லா தான் இருக்குது. ஓகே, எவ்வளோ நேரம் டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் டிலே வைப்போம், சரியா? கம்பைல் இதை வந்து நம்ம விளையாடி வைப்போம் எப்படி இருக்குன்ட்டு. போகிறோம், ஒரு 2 பாயிண்ட் எடுப்போம். முடியுமா என்னால்? ஓகே முடியுது, எடுத்துட்டேன். 2 செகண்ட்ஸ் வச்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செத்தம் வந்து உருண்டு போச்சு பார்த்தீங்களா கோழி, அந்த மாதிரி உருண்டு போகணும். நைஸ், நான் வந்து நல்லா தான் பண்ணிட்டு வரோம். ஓகே ஓகே 1 2 3 4 5. ஓகே செத்தாச்சு. இதில் வந்து இன்னும் ஒரு சில பல டிக்கரிங்லாம் இருக்குது. டிங்கரிங், பஞ்சர் எல்லாமே பண்ணணும். என்னன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கணும். ஏன்னா கோழி வந்து இப்படி பறந்துட்டு மேலே போயிட்டே இருக்காது, சாகாது, அது கண்டிப்பாக சாகாது. கீழே விழுற வரைக்கும் சாகாது. இது விழுந்துருச்சு செத்துருச்சு. அது ஏன்னா கீழே வரும்போது அது பட்டிருக்கும் இதில், அதாவது மேலே போகிறதும் சாகாது. அதே மாதிரி கீழே வந்து அப்படியே கீழே போனாலும் சாகாது பாருங்களேன், சாகலையா? ஸோ வந்து இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒன்று பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து 34 மினிட்ஸ் இருந்துச்சா, அப்போனா பார்ட் 8 வரைக்கும் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்னா சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் இந்த பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்க்குறோம். லாஸ்ட் வந்து இந்த டெத் எஃபெக்ட்லாம் இருக்குது, அதாவது எந்தெந்த இடத்துக்கு போனால் சாகணும், எந்த இடத்துக்கு போனால் சாகக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து வர வீடியோவில் பண்ணுவோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மெயின் மென்யூ வந்து பண்ண போகிறோம். ஏன்னா செட்டிங்ஸு அந்த இதெல்லாம் இருக்கும், நியூ கேம் கண்டினியூன்னு இருக்கலாம், அதெல்லாமே வந்து புது இதில் பண்ண போகிறோம். அதை பண்ணி முடிச்சுட்டு பேக்கெட் பண்ணி இது பண்ண போகிறோம். அதாவது கேம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா சவுண்ட் ஆட் பண்ணுறது, பட்டிட்டிங் வேலை, ஓகேவா? அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் மெனு வந்து இது பண்ணணும், அது யூஏ ரெடி பண்ணணும் அதுவும். அண்ட் தென் லாஸ்ட்டு பேக்கெட்டிங் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இது 2 மட்டும்தான் இன்னும் இருக்குது. 2 பார்த்து தான் கேமே முடிக்க போகிறோம். நம்ம டெய்லி வந்து பார்த்து டெய்லி இந்த கேமை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதாவது பண்ணி பார்க்குறவங்க வந்து ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா என்னோடய ஒர்க்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ லைக் பண்ணாதெல்லாம் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ண ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப தேவை. என்னால் பேச முடியல பாரு நேரமாக, நல்லா சாப்பிட்டேன் வேறு, பயங்கரமான பசியா, நல்லா சாப்பிட்டேன். தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன். தயிர் சாதம் சாப்பிட்டது எப்படி இதுக்கு ஒரு எதிர்ப்பு எனக்கு. தயிர் சாதம் சாப்பிட்றதுனால நான் தயிர் பையன்லாம் நினைக்காதீங்க, ஓகே? ஸோ சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுறேங்க, லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும், ஓகேவா? ஸோ வந்து அந்த ஒரு இதுக்காக ஒரு 4 பேர் வந்து பார்ப்பாங்க என்ன. அதே மாதிரி நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து இது பண்ணுங்கள். வாய்ஸ் சேஞ்சர் போட்டு தான் பேசுகிறேன்.
ஏன்றத வந்து உங்களுக்கு நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப போயிட்டே இருங்க போட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன் நான். ஸோ வந்து ஏன் பேசுகிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நான் பேசுகிற வந்து ஆக்சென்ட் புரியுதா, இல்லைன்னா நான் வந்து ஒரு மாதிரி அப்பப்போ கிறுக்குத்தனமா ஏதாவது சொல்லுவேன், அதெல்லாம் வந்து ஓகேவா? அந்த மாதிரிலாம் ஏதாவது கமெண்ட் போடுங்க கொஞ்சம். நீங்கள் எதாவது போட்டால் தான் வந்து நான் படிச்சுவேன். நானும் சும்மா எவ்வளோ நேரம் யூடியூபே பார்க்குறது, யாராவது பார்ப்பாங்களா நம்ம வீடியோ அப்படின்ட்டு. சரி, ஓகே. See you guys in the next video. Signing off from you, Game Engineer 69. Bye bye.